கா. இது என்ன லெட்டரு? கா. ஓகே, இது கா. இப்போ கீ எப்படி போடணும்னா இது மேல சுழிச்சுட்டா இதுதான் கீ. ஓகேவா? இப்போ போடுங்க, கீ போடுங்க. நீங்களும் பக்கத்துல பொறுமையா பொறுமையா. ம், ஓகே, கீ போட்டாச்சு. சரியா? அடுத்தது ஞா போட்டு சுழிச்சுட்டா என்னது? ம், போடுங்க. கொஞ்சம் இப்படி வந்து போகணும். இங்க பாருங்க, நான் கரெக்ஷன் பண்ற பாருங்க. இப்படி வந்து இப்படி போகணும். அப்படியே ஜாயிண்டா போக கூடாது. சரியா? சரி, பரவாயில்ல, கத்துக்கிற டைம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சா போட்டு இப்படி சுழிச்சிடணும். அடுத்த லைனுக்கு வாங்க. ஓகே, பரவாயில்ல, விடுங்க, அப்புறம் போட்டுக்கலாம், வாங்க. அடுத்து சா போட்டு சுழிச்சு விடுங்க. இது என்ன லெட்டர்? சி. ஓகேவா? அடுத்தது இது என்ன லெட்டரு? நீ. நீ போடுங்க. ஞா போட்டு மேல சுழிச்சுட்டா நீ. ஓகே, இப்ப மேல இருந்து சொல்லுங்க என்ன லெட்டர்னு. கி. ம். ஆ. சி. சி. எந்த லெட்டர் பா சொல்ற? ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. 1. கி. நீ. சி மா. சி. அப்புறம் தான் நீ. ம். ஓகே, இந்த லெட்டர்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து போலாம். ம். நீக்கு அப்புறம் என்னது? இது என்ன லெட்டரு? ம், போடுங்க. பக்கத்துலயே டி போடுங்க. அவ்வளவுதான். இப்ப நான் எழுதி இருக்கிறது என்ன லெட்டரு? போடுங்க. நீ போடுங்க. ஸ்மாலா போடணும், இடம் இல்ல அங்க. ம், போதும் 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 விடுங்க, போதும் விடுங்க. அடுத்து இது என்ன லெட்டர் சொல்லுங்க. ம், போடுங்க. தீ போடுங்க. ம். அடுத்து இது என்ன லெட்டர் சொல்லுங்க. நீ போடுங்க. அடுத்து அடுத்து இது என்ன லெட்டர் சொல்லுங்க. ம், டீ போடுங்க. சுமாலா போடுங்க, இடம் இல்ல உங்ககிட்ட. ம், ஓகே. டீ வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது இது என்னது? என்ன பண்ணிருக்கேன் நான்? என்ன போட்டு சுழிச்சுட்டு இருக்கிறேன்? என்ன லெட்டர் போட்டிருக்கேன்? வெரி குட். மீ. மா போட்டு மேல சுழிச்சு விட்டா மீ. போட்டுங்க போடுங்க போடுங்க, லெட்டர் போடுங்க. அவ்வளவுதான், மீ. ம். இது என்ன லெட்டரு? புரியல. ஈ. ஈ. ஓகே. யா போட்டு மேல சுழிச்சு விட்டால் ஈ. நீங்க சுழிச்சு விடும்போது இந்த மாதிரி லெட்டர்ல வந்து நான் இப்ப இதுல எப்படி சுழிச்சு விடுறேன்னு பாத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல வச்சு இப்படி சுழிச்சு விடணும். இனிமே அப்படியே அந்த ஓரத்துல இருந்து அப்படியே இழுத்துட்டு போக கூடாது. சரியா? இங்க உள்ள வந்து மறுபடியும் தப்பு பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வச்சு பெண்ணை ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து இங்க பாருங்க. நான் இப்படி வந்து இப்படி போலாம். ஒண்ணும் தப்பு இல்லை.
அந்த மாதிரி தான் இருக்கணும். சரி பரவாயில்ல விடுங்க, ஈ போட்டாச்சு. அடுத்தது இது என்ன? போடுங்க, ரீ போடுங்க. ஆ. இது என்ன? போடுங்க, லீ போடுங்க. இது என்ன லெட்ரு? வி போடுங்க. நீங்க தான் முதல்ல தான் சொன்னேன், இப்படி போய் வரணும். சரியா? வெரி குட் வெரி குட். இப்படிதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இந்த லைன்ல உள்ள லெட்டர் சொல்லுங்க. மீ. ஃபர்ஸ்ட்ல இருந்து லெட்டர் சொல்லுப்பா. மா போட்டு மேல சொல்லிச்சுட்டா என்னது? எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும். மா போட்டு மேல சொல்லிச்சா என்னது? மீ 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 மீ. ஓகே. அடுத்து யா போட்டு மேல சொல்லிச்சா என்னது? ஈ. ஈ சொல்லுங்க. ஈ. அடுத்து ரா போட்டு மேல சொல்லிச்சா என்னது? ரீ. அடுத்து லா போட்டு மேல சொல்லிச்சா லீ. வா போட்டு மேல சொல்லிச்சா வி. ஓகேவா? ஓகே. இப்போ வா போட்டு மேல சொல்லிச்சா விங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்த லெட்ரு இது என்னது? போடுங்க, லீ போடுங்க. இது என்ன லெட்ரு? போடுங்க, லீ போடுங்க. அவ்வளவுதான். இது என்ன லெட்ரு? ரீ. ஓகே. அதுவும் ரா தான், இதுவும் ரா தான். இந்த ரா மேல எங்க சுழிச்சுட்டாலும் ரீ தான். சரியா? அடுத்து இன்னும் இந்த லெட்டர் போறேன். இது என்ன லெட்ரு? போடுங்க. வெரி குட். இப்போ கீனிச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியுது. சரியா? இப்போ நம்ம கீனிச்சில டெஸ்ட் வைப்போம். ஓகேவா? இப்போ நான் சொல்ற லெட்டர் நீங்க எழுதணும் தவறு இல்லாம. அப்பதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? மீ போடுங்க. மீ 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 மீ. இன்ன வரைக்கும் சொல்லி கொடுத்தேன்ல, மீ போடுங்க. அப்பதான் உங்க இத வந்து நான் எடுத்துக்குவேன். டக்குன்னு எழுதணும், ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. மீ. மீ. இல்ல நான் தான் போட்டாது. நீங்க மீ போடுங்க டக்குன்னு. வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே ரைட். 1 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? 1 மார்க் போட்டேன். 1க்கு 1 மார்க். அடுத்தது நீ போடுங்க. 3 சுழி நீ போடுங்க. 3 சுழி நீ. கொஞ்சம் நல்லா போடலாம்ல? பாருங்க, நான் எப்படி போடணும்னா இப்படி போடணும். இதுவும் ஓகே தான். நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. போது விடுங்க, ஏன் அழைக்கிறீங்க? அப்புறம் போடுங்க டக்குன்னு.
வெரி குட். இதுக்கு 1 மார்க். 1க்கு 1 மார்க். சரியா? அடுத்தது பி 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 பி. டியா. பி பா பி. பி. பி போட சொன்னா என்ன பண்ணிருக்கீங்க? புள்ளிலாம் இங்க புள்ளிக்கெல்லாம் வேலை இல்ல. கீனிச்சில புள்ளி வராது, இக்கிஞ்சில தான் புள்ளி வரும். இங்க இது வந்து இட்டு டாப் போட்டு புள்ளி வச்சிருக்கீங்க இட்டு. நான் கேட்டது பி. சொல்லுங்க பி பி. பி. வெரி குட். பா போட்டு மேல சொல்லிச்சுட்டா தான் பி. ஓகேவா? ரைட். இதுக்கு 1 மார்க். அடுத்தது சி 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 போடுங்க. சி சி சி. ஆமா சி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுக்கும் 1 மார்க் உங்களுக்கு. சரியா? சி போட்டுட்டீங்க. அடுத்தது கி 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 கி. கியா. கி கி. கியா. கீ தான். கீ போடுங்க. கீ. குட் வெரி குட். இப்போ நம்ம கீனிச்சில உங்களுக்கு தெரியுதான்னு டெஸ்ட் வச்சோம். ஓகேவா? எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வெரி குட்டாக டெஸ்ட் வாங்கிட்டீங்க. சரி, இன்னைக்கு நம்ம படிக்கிறது எழுத்து லெட்டர் ஜாயின் பண்ணி படிக்கிறது ஒரு 5 வேர்டு பார்ப்போம். சரியா? உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் அது தெரியும். நான் என்ன எழுதுறேன்னு பாத்துக்கங்க. தெரியாத லெட்டர் நான் சொல்லித்தரேன். சரியா? என்னது? ஓகேவா? அடுத்து எழுதுறேன். ஏன் டாட் எல்லாம் வச்சு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் வைக்க கூடாது. ஓகேவா? இது என்ன படிங்க? படிங்க. கிளி. அவ்வளவுதான். ஓகேவா? இத படிங்க. படிங்க. படிக்கணுமா? ஜாயின் பண்ணுங்க. மேல படிச்ச மாதிரி ஜாயின் பண்ணுங்க. இதையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? வா. லி. வலி. வலி. அவ்வளவுதான். சரியா? படிங்க இத. சா. லி. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. சா. சொல்லுங்க. சா. சா. லி. சளி. ஆமா, நமக்கு சளி பிடிச்சுக்கும் இல்லையா? அந்த சளிதான். சரியா? இது என்னது? காலி. களி. வெரி குட். இப்படிதான் எழுத்து கூட்டி நம்ம படிக்கணும். நம்ம எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு எழுத்து என்னன்னு தெரியணும். சரியா? இப்ப பாருங்க, போடுறேன் பாருங்க ஒரு எழுத்து. இந்த லெட்டர் தெரியுதான்னு பாருங்க, நான் சொல்லித்தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் எழுதியிருக்கிறேன்னு தெரியுதா? சு. 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 லி. சுளி. அவ்வளவுதான். இந்த லெட்டர் என்னன்னு தெரியுதா? நெக்ஸ்ட் லெட்டர் பா போட்டு கீழே எழுத்துட்டா பூ. புலி. புலி. அடுத்து வந்து
இத படிங்க பார்க்கலாம். கா இம்மு செகண்டா இருக்கிறது இம்மு. அது நீங்க இன்னும் படிக்கல, அதனால சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஹலோ 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 கேக்குதா இல்லையா? ஆ கா ஆ அடுத்தது இம்மு இம்மு அது. இன் பூ காயின் பூ இம்முமா செகண்ட் வந்து இம்மு இம்முப்பா. கா இம்பு காயின் பூ மொத்தமா சேர்த்து சொல்லணும். கா இம்பு. கம்பு அப்படி சொல்லணும். நம்ம இந்த வேர்டுல வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லா எழுத்துமே உச்சரிச்சா மட்டும்தான் அந்த வார்த்தை வரும். சரியா? ம் சரி, ஓகே. இன்னும் ஒரு 2 வேர்டு படிக்கலாமா? ம் சரி, ஓகே. இது படிங்க பார்க்கலாம். சி லா இம் பூ. பூ லாஸ்ட்ல இருக்குது. பா போட்டு கீழே எழுத்துட்டு இருக்கிறேன். ஹலோ கேக்குதா இல்லையா? ஹலோ ஹலோ கேக்குங்க சார். எது கோடு போட்டுட்டு இருக்கிறீங்க? எழுதிட்டு இருக்கிற நீங்க வேற கோடு போடுறீங்க. படிங்க. சி லா லா இம் இம் அது. இன் பூ சாயின் பூ சி பா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லெட்டர் பேரு சி. பூ இல்ல, சி பூங்கிறப்ப நீங்க லாவும் விட்டீங்க இம்மும் விட்டீங்க. சி லா இம்பு. சிலம்பு அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்படிதான் சேர்க்கணும். சரியா? அடுத்தது இது தெரியாத லெட்டர்லயும் சில வார்த்தை எழுதுறேன். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கிற இது செம்பு. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டர் வந்து சே. இம் பூ. செம்பு அவ்வளவுதான். அடுத்து போடுறோம் பாருங்க. படிங்க பார்க்கலாம். இது படிங்க. இதோட கிளாஸ் முடிச்சிடலாம். இல்ல, நல்லா படிக்கணும். பா இம் பூ. அவ்வளவுதான். வெரி குட். ஓகே, இன்றைய கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு இதே மாதிரி நீங்க வந்து சின்ன சின்ன லெட்டரா 2 எழுத்து சேர்த்து எழுதி ஜாயின் பண்ணி படிச்சு பழகணும். சரியா? நாளைக்கு கூணுச்சு லைனு பிளஸ் இதே மாதிரி நம்ம எழுத்து ஜாயின் பண்ணி படிக்க போறோம். ஆரம்பத்துல இந்த மாதிரி படிப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் எப்படி லெட்டர் ஜாயின் பண்ணணும், எப்படி இங்கிலீஷ் படிக்கணும், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். சரியா? ஓகே. இந்த இடைப்பட்ட டைம்ல கீனிச்சி காணாச்சா காணாச்சா இந்த லைன் எல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்த லைன் எல்லாம் நீங்க கவனமா திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். எதுவும் தவறா வந்துடக்கூடாது மறுபடியும். ஓகேவா? சரி, ஓகே. நீங்க போயிட்டு இனிமே படிக்கிற வேலையை பாருங்க.